ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சமையல் தாங்க. சும்மா ஒரு சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனசே ஆறல. நேற்று நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் தாங்க. அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் 241 பேர் இறந்துருக்காங்க. அது இல்லாத மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு. நிறைய பேர் எரிஞ்சு கை கால் இல்லைங்கிறாங்க, உடலில் பாகங்கள் இல்லை. இத்தனை பேர் எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ கனவுகளோடு போனாங்களோ தெரியல. குழந்தைங்க வேறு இதில் 2 பிறந்த குழந்தைங்க அப்படிங்கிறாங்க. கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஃப்ளைட் விழுந்தது ஒரு மெடிக்கல் காலேஜ் மெஸ்கிட்ட அப்படிங்கிறாங்க. அந்த பசங்க எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றும் தெரியல. அடுத்த நிமிஷம் நிலையில்லாத வாழ்க்கை. அடுத்த நொடி என்ன நடக்குன்னே யாராலையுமே சொல்ல முடியாது. இதுக்குள்ளார நான் தான் பெரியவன், நீ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வேறு இருக்கிற முடியும். எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு எல்லாத்தோடையுமே நல்லா பேசி சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர்த்தோட அப்பா அம்மா அந்த ஃப்ளைட்டில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒருத்தர் அவங்க மனைவியோட இறுதி சடங்குக்கு அவரும் இல்லை அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க என்ன பாடுபடும் கேட்குறதுக்கே ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்குங்க. அந்த இறந்தவங்களோட ஆத்மாலாம் சாந்தி அடையணும். இறந்தவர்களையெல்லாம் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு மன தைரியத்தை தரணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க.